ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்னோட கிச்சன் காம்போஸ்டிங் பற்றி தான். பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேஸ்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஓவர்ஸு, காய்கறி கட் பண்ணது மிச்சம் இது எல்லாமே வந்துட்டு என்கிட்ட இருக்கிறதுனால இதை நான் வேஸ்ட்டாக தூக்கி கார்பேஜில் போடாமல் கிச்சன் காம்போஸ்டிங்காக நான் ஒரு பெரிய பக்கெட் வச்சுருக்கேன். அதில் வந்து இது எல்லாமே போட்டுடுவேன். போட்டுட்டு இந்த பீர்க்கங்காய் கூட வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால இதை எல்லாமே வந்து மாடி தோட்டத்தில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து மண் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடணும். டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்கள் வந்து அதை எதையுமே பண்ண வேண்டாம். புளிச்ச மோர், லிக்விட் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுவேன். அந்த மண்ணே வந்து ஸ்லோவாக வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் பண்ணி நேச்சுரலாக ஒரு ஃபர்டைலான உங்களுக்கு ஒரு பிளாக் கோல்டு சாயில் கிடச்சிரும். அது இருந்தாலே போதும். நீங்கள் அதையே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் உங்களோட டெரஸ் கார்டனில் இருக்க பாண்ட்ஸுக்கு செடிங்களுக்கு கொடுத்தாலே வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வராது. இதுதான் என்னுடைய நேச்சுரல் கிச்சனுடைய காம்போஸ்டிங் பின். இதுலேயே நான் எல்லாமே போட்டுருவேன். கீழே ஆனால் வந்துட்டு இதுக்கு இந்த காம்போஸ்டிங் பின் கீழே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ, பொமோகிரானட் பீல்ஸு, அதுக்கப்புறம் செடி, கீரைங்க, அந்த தண்டு எதெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே இந்த காம்போஸ்ட் பின்னில் போட்டுருவேன். தண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரிமைனிங் இருக்கிற இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த மண் க்ரோ பேக்கில் வந்துட்டு நல்லா ஊனி வச்சுடுவேன். அது திரும்பி ரீக்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நான் போட்டிருக்க எல்லா க்ரோ பேக்கில் இருக்க சாயில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி காம்போஸ்டிங் பண்ண வெஜிடபிள்ஸோட இதுதான் பேஸாகவே இருக்கும் கீழே அடியில். ஸோ தட் ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.